பிறந்தது எப்போன்னு கேட்டா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதே சமயத்திலேன்னு சொல்லிடுவோம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யூத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிம குருவத சஞ்சயா. கேள்வி கேட்டதுலேருந்து இப்போதுதான் என்ன அதுக்கு பதில் சொல்லிடுவோம். அதே போல சஹஸ்ரநாமாத்தியாயம் எப்ப பிறந்ததுன்னா 10 நாள் யுத்தம் முடிந்த பிற்பாடு, 10வது நாள் யுத்தம் முடிந்து பீஷ்மர் அம்பு படுக்கையிலே கிடக்க அந்த சமயத்துலதான் யுதிஷ்டிரன் போய் கேட்டான். அவரு எல்லா திருநாமங்களையும் சொன்னார்னு சரித்திரம். அந்த மகாபாரதத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டதான விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயம் அது நமக்கு என்ன கொடுக்கும்? எல்லாரும் சொல்லலாம், வியாதிகள் அத்தனையும் தொலையும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஆகும், புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும், என்ன பாபங்கள் இருந்தாலும் விலகும். இது இத்தனையுமே உண்மை, இது நடக்காதுங்கிறது இல்லை. ஆனா இதை மட்டும்தான் விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயம் கொடுக்குமா? இல்லை இதுக்கு மேலேயதான் நமக்கு நல்லது பண்ணுமான்னா, உலக இன்பம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு இன்பம் கிடையாது. அதை தவிர நித்தியமான இன்பம்ங்கிறது பகவானை அடைந்து ஸ்ரீ வைகுண்டத்திலே அவன் திருவடிகளுக்கு கைங்கரியத்தை பண்ணி அவனோடே சேர்ந்த ஆனந்தத்தை அனுபவித்தல்.